தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்ய உள்ளார்கள். அத்துடன் இம்முறை நடைபெற்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் பெருமளவிலான தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தது ஏன்? அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இம்முறை மாவீரர் நாளை மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் கடைபிடிக்க முடியும் என அமைச்சர் ஒருவர் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. வாருங்கள் காணொளிக்குள் போவோம். இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைக்காலம் மாரிக்காலம் எல்லா இடமும் வெள்ளமாக இருக்குது. மாரி காலம் அது ஒரு பக்கம். இங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் குற்றப்புலனாய்வுக்கு போயிட்டு வரும் காலம். யாரை பார்த்தாலும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒவ்வொரு நாளுமே போயினோம். கையில் ஒரு ஃபைலை தூக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் விசாரணை, ஒவ்வொரு நாளும் 4 மணித்தியாலம் விசாரணை, 7 மணித்தியாலம் விசாரணை என்று சொல்லி பிள்ளையான் போறார். வேற அமைச்சர்கள் போயினம். டக்ளஸ் சிவானந்தாவை வர சொல்லியிருக்குது. டக்ளஸ் சிவானந்தாவை நீதிமன்றம் கூட வர சொல்லியிருக்குது. இப்படி எல்லாருமே ஒருத்தர் பின் ஒருத்தராக மாறி மாறி விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் வேற கேஸுகளில். அந்த அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட உள்ளார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. என்ன திகதியில் விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி தெரியல. இருந்த போதிலும் கூட மிக விரைவில் அவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணை செய்யப்பட இருக்கிறார் என்று சொல்லி தகவல் ஒன்று வந்திருக்குது. அவர் மட்டுமில்லாமல் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அவர் கூட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட இருக்கின்றாராம். அவர் கூட சிஐடிக்கு வாக்குமூலம் கொடுக்க வேண்டியிருக்காம். என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள், அதில் செய்யப்பட்ட முறைகேடுகள் சம்பந்தமாக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்மார், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி வஞ்சகம் இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்குது சிஐடியினர். எனவே இந்த நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு மக்களுக்கு உண்மை தெரிய வரும், நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தவர். நாங்கள் யாரையுமே பழி வாங்குற எண்ணம் எங்களுக்கு இல்லை, இருந்தாலுமே கூட பெரிய பெரிய குற்றங்கள் செய்தவர்களுக்கு தண்டனை இருக்கு என்று சொல்லி ஜனாதிபதி அறிவிச்சிருந்தவர். அதுதான் இப்ப நடக்குது. எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அவர்களும் விரைவில் சிஐடியினரால் விசாரிக்கப்பட உள்ளார்கள். இம்முறை நடைபெற்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில பெருமளவிலான தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எப்படி வாக்களிச்சினோம், ஏன் அவர்களுக்கு வாக்களிச்சினோம் என்று சொல்லி இப்ப தேர்தல் முடிஞ்சண்டையோட 10 நாள் ஆகுது. 14ஆம் தேதி தேர்தல் நடந்தது. இன்றைக்கு 24ஆம் தேதி 10 நாள் ஆயிட்டு. ஆனா ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்திருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகள்ல பெரிய பெரிய கட்டுரைகள், ஆசிரியர் தலையங்கங்கள் இதை பற்றி தான் இருக்குது. எப்படி தமிழ் மக்கள் வாக்களிச்சவே, இதுக்கு என்ன காரணம், என்னென்ன காரணங்கள் இருக்கும், அந்த காரணமா இருக்குமோ இந்த காரணமா இருக்குமோ என்று சொல்லி எல்லாரும் தங்களுக்கு என்னென்ன காரணங்கள் தோணுதோ அதெல்லாத்தையும் எழுதி கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் கூட வாக்களிச்ச மக்களுக்கு தான் தெரியும் ஏன் வாக்களிச்சவை என்று சொல்லி. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாராவது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிருந்தா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்க. ஏன் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்ச நீங்கள், என்ன காரணத்துக்காக வாக்களிச்ச நீங்கள்? தமிழ் கட்சிகள் மேலே இருந்த ஒரு அவநம்பிக்கையால அல்லது அவர்கள் மேலே இருந்த ஒரு கோபத்தால மட்டும்தான் வாக்களிச்சீங்களா, அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவனுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடிக்க போய் அதனால வாக்களிச்சீங்களா? இனி சொல்லலாம். ஏன் சொல்லுங்க, தேர்தல் முடிஞ்சது தானே. இந்த ஆராய்ச்சி பெரிய அளவில் போய்கொண்டிருக்குது. அது ஏற்கனவே தமிழ் மக்களாகி எங்களுக்கும் இருந்த அந்த கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இப்ப சிங்கள ஊடகங்கள், வெளிநாடுகளில் இருக்கிற தூதரகங்கள், வெளிநாடுகள் என்று சொல்லி எல்லாருமே அதை பற்றி ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். எப்படி தமிழ் மக்கள் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தென்னிலங்கை கட்சிக்கு வாக்களிச்ச வேண்டும் சொல்லி அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கண்டுபிடிக்கல போல இருக்கு. எனவே யாராவது வாக்களித்தவர்கள் இருந்தால் அந்த பதில் இருக்கா சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்கள் வசித்த அரசாங்கத்துக்கு சொந்தமான வீடுகளை விடணும் என்று சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. அப்படி இருந்த போதும் கூட நிறைய பேர் அந்த வீடுகளை விட்டிருக்கணும். இருந்த போதிலும் கூட இன்னும் 30 பேர் விட இருக்காம். அவர்கள் இன்னுமே வீட்டை விட்டு எழும்பே இல்லையாம். இப்போ அவைக்கு கடிதம் போடப்பட்டிருக்கேன் என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்ட தேதி கூட வீட்டை விட்டு எழும்பிடணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கரண்ட் கட் பண்ணுவோம், தண்ணியை கட் பண்ணுவோம் என்று சொல்லி அரசாங்கம் இப்போ அறிவிச்சிருக்குது. அதிரடியான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி இருக்குது. உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறணும் சொல்லி. ஏன்னு சொன்னா இங்க புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டோம், அவைக்கு வீடு கொடுக்கணும். எப்படி என்றாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் இருக்கிற இடத்துல இருந்து 40 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்தா, 40 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள அவருடைய வீடு இருந்தா பிரச்சனை இல்லை, அவருக்கு வீடு கொடுக்கப்பட மாட்டாது. 40 கிலோமீட்டருக்கு வெளியில இருந்தா அவருக்கு கொழும்புல ஒரு வீடு கொடுக்கப்படுமாம். எனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கி இருக்கிற வீட்டை வாங்கி அதுக்கு திருப்பி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு போட்டு புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும். அதனால உடனடியாக வெளியேற சொல்லி அந்த
30 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இப்போ கடிதம் அனுப்பப்பட்டிருக்குது. குறிப்பிட்ட திகதிக்குள்ள வெளியேறாட்டி உங்களுக்கு கரண்ட் கட் பண்ணுவோம், தண்ணியை கட் பண்ணுவோம் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இம்முறை வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க முடியும் என்று சொல்லி அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். யார் அந்த அமைச்சர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வர ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை பின்னர் தான் அந்த பேட்டி ஒளிபரப்பாக இருக்குது. இருந்த போதிலும் கூட அந்த பேட்டியில் அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கார் என்று சொல்லி 1-2 தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. அதில் இந்த வாக்குறுதியை அவர் கொடுத்திருக்கின்றார். மக்கள் இந்த முறை நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க முடியும். அது அவர்களுடைய உரிமை. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் நாளுக்கு போகிற மக்களை போலீஸ் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் இராணுவம் வீடியோ எடுக்கிறது, புலனாய்வு பிரிவினர் இராணுவ புலனாய்வு பிரிவு வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது. அது ஒரு விதமான மறைமுகமான அச்சுறுத்தல் தானே. இப்போ எதுவுமே சொல்லாட்டியும் கூட ஏன் போறீங்கன்னு சொல்லி மறைக்காட்டியும் கூட தூரத்தில் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஒரு வகையான மறைமுகமான அச்சுறுத்தல் தானே. எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த முறை அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அச்சுறுத்தல் விடுறது எதுவுமே இருக்காதாம். மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் மாவீரர் நாளை கடைபிடிக்க முடியும் என்று சொல்லி அமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், போன முறை திருகோணமலையில எல்லாம் மாவீரர் நாளுக்கு போக விடாமல், விளக்கு கொளுத்த விடாமல் தடுத்து அந்த பெண்கள் தாய்மார் எல்லாம் வீதியில் கிடந்து அழுது அந்த இடத்திலேயே விளக்கு கொளுத்தி ஒரு ஒரு சின்னாபின்னப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எனவே இந்த முறை அப்படி எதுவுமே இல்லாமல் அமைதியாக மாவீரர்களை வணங்குறதுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே இதே ஒரு பெரிய விஷயம், தமிழ் மக்களுடைய மனங்களை கவர்றதுக்கு இதே ஒரு மிகப்பெரிய விஷயம். உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய மனங்களை கவர்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தும் அதை எதுவுமே தெரியாமத்தான் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய மனங்களை நோகடிச்சு கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் புதிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்குது. எனவே அவர்களுக்கும் எங்களுடைய வழிகள் புரியும் என்றதால இப்படியான அனுமதியை தந்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விடயம். இந்த முறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொன்ன மாதிரி நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் அனுமதிக்கப்பட்டால், அப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் அது அரசாங்கத்தின் மீதான மதிப்பை உயர்த்தும், தமிழ் மக்களுக்கு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்க செய்யும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே வேளையில் ஒரு பணிவான வேண்டுகோள் என்று சொன்னால், போன முறை மாவீரர் நாள் நடக்கக்குள்ள அந்த இயக்கம் சம்பந்தமான சில அடையாளங்களை தரித்த சில சிறுமிகளும் சின்ன பிள்ளைகளும் இளைஞர்களும் போய் போலீஸ் பிடிச்சி விசாரித்து, இப்போ இந்த அடுத்த நாள் சிஐடி பிடிச்சி விசாரித்து பிறகு நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது தானே. எனவே இந்த முறை அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் என்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால் அரசாங்கம் கொஞ்சம் இறங்கி வரைக்குள்ள நாங்களும் கொஞ்சம் இறங்கி போகணும், நாங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சி கொண்டு போகணும். ஆக அவையின் கண்ணை உறுத்துற மாதிரியான வேலைகளை செய்து இப்போ இந்த அவர்கள் விசாரணையை கூப்பிட்டு அடுத்த நாள் போய் சிஐடிக்கு முன்னால் நின்று இப்போ இந்த அமைச்சர்மாரோட கதைச்சி விடுதலை செய்து இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலைகள். அது ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கும். போன முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஒரு இளைஞரை சிஐடியினர் கைது செய்து வச்சிருந்தவே பிறகு அப்பா அமைச்சராக இருந்த டக்ளஸ் சேவானந்தா தலையிட்டு அவருடைய ஒரு சிபாரிசின் அடிப்படையில் தான் அந்த இளைஞர் விடுவிக்கப்பட்டவர். அதுக்கு பிறகு ஃபேஸ்புக்கில் அப்பா அமைச்சராக இருந்த டக்ளஸ் சேவானந்தா போட்டிருந்தவர், பார்த்தீங்களா நான் தான் விடுதலை செய்திருக்கிறேன், நான் தான் தலையிட்டு இவரை விடுதலை செய்தான்னு சொல்லி அவர்கிட்ட படத்தையும் போட்டு அவர் அந்த கையெழுத்து போடுற அந்த படத்தையும் போட்டு அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தவர். இப்போவும் அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். எனவே இந்த மாதிரி சிஐடி கைது செய்து இப்போ இந்த நாளைக்கு பிரச்சனையாகி பிறகு நாங்கள் போய் அமைச்சர் மேலே கெஞ்சி குளறி அதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை தானே. எனவே என்ன வரையறை இருக்கோ அதுக்கு கட்டுப்பட்டு தரப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையில் மாவீரர் நாளை அனுஷ்டிக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அதை மீறி அங்கால போய்க்குள்ள திருப்பி அதை அவைக்கும் கோபத்தை ஏற்படுத்தி திருப்பி ஒரு கைது நடவடிக்கை, திருப்பி ஒரு முரண்பாடு முட்டுப்பாடு வேற. எனவே அரசாங்கம் இந்த முறை சுதந்திரம் தாரம் என்று சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவோம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு பெண்ணாம்பெரிய கூடு ஒன்று இருக்குது, ஒரு கிளிக்கூடு ஒன்று இருக்குது. அந்த கிளிக்கூட்டுக்குள்ளே ஒரு ஆளை உள்ளுக்குள்ளே விட்டு பூட்டி லொக் பண்ணியாச்சு. அப்படி உள்ளுக்குள்ளே ஆரை விட்டு பூட்டி லொக் பண்ணி கிடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை எதுக்கு அந்த கூட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி கிடக்குன்னு சொன்னால், அந்த பூட்டுருக்கு தான் இந்த பெரிய பூட்டு, அந்த பூட்டில் எழுதி கிடக்குது IMF என்று சொல்லி. அதாவது IMFினுடைய கூட்டுக்குள்ளே இப்போ ஜனாதிபதி அடைக்கப்பட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால் IMF இப்போ 3வது தடவையாக கடன் கொடுக்க போகுது, பெரிய தொகை ஒன்றை தூக்கி கொடுக்க போகுது. எனவே IMF கிட்ட கடன் வாங்குறதால அவர் சுதந்திரம் பறிக்கப்படும், அவர் ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கப்படுறார் என்று சொல்லி இந்த கேலி சித்திரத்தை
ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைஞ்சிருக்கிறார். இந்த IMF கிட்ட கடன் வாங்குறது சம்பந்தமாக நிறைய கேலி சித்திரங்கள் வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் IMF கிட்ட கடன் வாங்குறத வந்து எதிர்க்கினமோ அல்லது அதை விமர்சிக்கணுமோ இன்னும் தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் IMF கிட்ட கடன் வாங்காமலும் இருக்க முடியாது. ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு கடன் வாங்கத்தான் வேணும். ஆனால் அந்த கடனை தேவையில்லாமல் செலவழித்து தங்கட பாக்கெட்டுக்கு வச்சு இவ்வளோ காலம் கடந்த காலங்கள் இருந்தாக்கள் லஞ்ச ஊழல் செய்து அதை பொதுமக்களுக்கு பயன்படுத்தாமல் IMFக்கு வட்டி கட்டி அதுக்கு நாட்டை குட்டிச்சுவராக்கினது தான் இவ்வளோ காலம் நடந்தது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அந்தளவுக்கு லஞ்ச ஊழல் செய்ய போகிறதில்லை. அவருக்கு அப்படியான எண்ணமும் இல்லை. எனவே IMF கொடுக்குற காசை வந்து அவர் சரியான முறையில் பயன்படுத்துவார். IMF வந்து நிபந்தனை சொல்லுவாங்க, இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இதை காட்டணும் இதை காட்டணும் என்று சொல்லி இன்னும் வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்யணும் என்று சொல்லி அது எல்லாத்தையும் அரசாங்கம் சரியான முறையில் செய்து முடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே IMFக்கும் பெரிய வேலை ஒன்றும் இல்லை. கணக்குகளை சரிவாக்கணும், பிள்ளையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எந்த வேலையும் இருக்காது. எனவே IMF கிட்ட இந்த முறை வாங்கப்படுற கடன் வந்து பெரிய சுமையாக இருக்காது. இருந்த போதிலும் கூட ஓவியர்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது. எனவே அவர்கள் அந்த ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறோம். எனவே இந்த ஒரு கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.